வணக்கம் மக்களே, வாங்க சாப்பிட்லாம். நேற்று ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சரிம்மா கடையில் டிஃபன் வாங்கிட்டு வரேன்னாரு. வேண்டாம், நான் கொஞ்சம் ரசம் வச்சு சாதம் வச்சுக்கிறேன், உடம்பு முடியல, ரசம் வச்சு கொஞ்சம் இது வச்சுக்கிறேன் அப்படின்னேன். சாதம் ஒரு டம்ளர் வச்சுக்கிறேன், ரசம் வச்சுக்கிறேன். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு நான் வேண்டான்ட்டேன். அதை வச்சுட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி இட்லி பானையில் வச்சு சூடு பண்ணி அந்த குழம்பையே நைட்டு சூடு பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அதையும் போட்டு அப்படி பிச்சு போட்டு அப்படி இது மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் சாப்பாடு இருக்குது, சாதம் இருக்குது, சாப்பிட்றேன், ரசமும் இருக்குது. பாருங்களா, எடுத்து வைக்க முடியுங்களா? ரசமும் இருக்குது. நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அது மதியம் கூட இப்போ தான் லைனுக்கே கிளம்புறாரு. போயிட்டு மத்தியானம் 1 மணி ஆகுதா என்னன்னு தெரியல. புளி ஊற்றி பரட்டி வைக்கலன்னா சாப்பிட மாட்டார். ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். புரோட்டாலாம் வேண்டான்னா என்ன பொம்பளைங்க வந்து பாரு, அதாவது கடையில் அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு அந்த பழக்கம். நம்ம கஞ்சி சோறாக இருந்தாலும் வீட்டில் வச்சு குடித்து பழக்கம், புளிந்தண்ணியாக இருந்தாலும் வச்சு உப்பை போட்டு குடித்து பழக்கமாகி போச்சு. தூக்கி இது போட்டுறாத, எதுப்பால் ஒரு பொண்ணு இருக்குதான்னு சொல்லினேன், தூக்கி இது போட்டுறாத, சாப்பிடலன்னா கொடுத்துரு அப்படின்ட்டு போனார். அவர் அவ்வளோ தூரம் சொல்கிறப்ப நம்ம கொஞ்சமாக சாப்பிடணுமில்ல. அவர் சொன்னதுக்கு அவர் என்ன மரியாதை இருக்குது, என்ன பண்ணிடும். என்னமோ அப்படி சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் வந்து அதை அந்த பஞ்ச காலத்துலேருந்து அதை அப்படியே பழகி வச்சு, நீ அதை மாற்ற முடியாது. நல்லா தான் இருக்குது. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் கூட எவ்வளோ சலுப்பாக இருந்தாலும் கொஞ்சோண்டு மிளகு ரசம் வச்சு கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிட்டு பழகி போச்சு. நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் 11 மணிக்கு வந்தாலும் துளுண்டு பச்சை செலவு எடுத்து வச்சு 2-3 சீரகம், 2 கொத்தமல்லி, 2 தேங்காய், பச்சை வெங்காயம், தேங்காய் இல்லைனாலும் பச்சை மிளகா, ஊண்டு இருக்கட்டும், புளி, பருப்பு 2 போட்டு, பருப்பு போட்டாக்கா பச்சையாக போட்டாக்குன்னா நல்லா இருக்காது. அதனால் இது வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, பூண்டு, வெங்காயம் பச்சையாக அரைச்சி சாப்பிடுவோம். ரேஷன் அரிசியெல்லாம் ஆக்கிறப்ப அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், மறக்கக்கூடாது அதெல்லாம். நீ பழசை மறக்க மாட்டேன், நீ பழசை மறந்தால் தான் உனக்கு மண்டையிடி இடிக்காது. மண்டையே பொழந்தாலும் நான் பழசை மறக்க மாட்டேன், மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள்லாம் எல்லாருமே, நானுன்னு இல்லை, நாங்கள்லாம் இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சரிங்க மக்களை, தண்ணி வர மாட்டேருக்குது. இது சாப்பிட்டுட்டு ஒரு வாய் சோறு போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். பாய் மக்களே.